அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வரோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக அண்டு வாஸ்து ரிலேட்டடாக ரெண்டு இதையும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் நிறைய விஷயங்கள் கவனிக்கும் போது பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஒரு விஷயம், லேபர் லாஸ் சட்டம் என்ன சொல்லுது, என்னென்ன சட்டங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும், இது ஒர்க்கிங் சைட்டில் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி சரியாக ஃபாலோ பண்ணலன்னா அபராதம், ஃபைன் எல்லாமே வரும். அதனால் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான முயற்சி தான் இது. ஓகே, ரைட். இப்போ ஆக்சுவலாக நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், சிவில் இன்ஜினியர் அண்ட் குவாலிஃபைடு வாஸ்து கன்சல்டன்ட். ரைட். நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எப்படி செலக்ட் பண்ணுறதுலேருந்து ஃபவுண்டேஷன் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி யார் யாருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல விதமாக தெரியப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி. ஓகே, சரி. இப்போ நம்ம லேபர் லாஸ், நம்ம என்னென்ன லேபர் லாஸு நம்ம சைட்டில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்குது. அதை நம்ம சைட்டில் ஃபாலோ பண்ணணும். அது போக கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆக்ட், BOCW ஆக்ட்னு அதுக்கு கீழே கட்டாயம் கான்ட்ராக்ட் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி லா சொல்லுது. இன்கேஸ் 10 லேபருக்கு மேலே நீங்கள் வச்சு வேலை பார்த்தீங்கன்னாவே அந்த நிறுவனம் கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்டர் ஆக்டுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இது லேபர் ரூல் இந்த மாதிரி சொல்லுது. ஓகே, சரி. இது போக வேறு என்னென்ன இருக்குது, உங்களோட சைட்டில் உள்ள லேபருக்கு ஃபெசிலிட்டிஸ், சைட்டில் அவங்களுக்கு குடிநீர் இருக்கணும். செகண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம், ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கணும். ரெஸ்ட் ரூம்ஸ் மீன்ஸ் டாய்லெட் போக ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு இடம். ஃபஸ்ட் எய்டு ஃபெசிலிட்டிஸ், ஃபஸ்ட் எய்டு மெடிசன்ஸு இந்த மாதிரி இன்கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடெண்ட் அதை எல்லாமே சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே அங்கே உங்கள் சைட்டில் கம்பல்சரியாக இருக்கணும். ஓகே, இன்கேஸ் லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஈக்குவல் வேஜஸ் இருக்கணும். நீங்கள் மேல் லேபருக்கு என்ன ரேட்டு கொடுக்குறீங்களோ அதே ரேட்டு தான் ஃபீமேல் லேபருக்கும் கொடுக்கணும். லேடிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அங்கே நிலவணும். இரவு வேலையில் கூடுதல் பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லேபர் லா சொல்லுது. ஓகே, இன்கேஸ் சைல்டு லேபர் 18 வயசுக்கு கம்மியாக உள்ள யாரையும் நீங்கள் வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா சைல்டு லேபர் ஆக்டில் பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்கும். பனிஷ்மெண்ட் மீன்ஸ் ஃபைன், பயங்கரமான ஃபைன் இருக்கும். லேபர்ஸ்க்கு இன்சூரன்ஸ்ன்றது கண்டிப்பாக வேணும். அதுதான் ஒர்க்மேன் காம்பன்சேஷனில் சொன்னேன்னா அந்த ஆக்ட் படி கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு இன்சூர் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் எனி பார்ஷியல் டிசபிலிட்டி அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகணும். பர்மனன்ட் டிசபிலிட்டி செட்டில்மெண்ட் ஆகணும். இன்கேஸ் லாஸ் ஆஃப் லைஃப் அவங்களுக்கான அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் ஆகணும். இந்த மாதிரி இது பூராமே லேபர்லால் முக்கியமான விஷயங்கள். இதுதான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட்னு இருக்கு. அதுபடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் சைட்டில், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில். அது போக சேஃப்டி மெஷர்ஸ் என்ன, ஒரு ஸ்கஃபோல்டிங் போட்டால் அந்த ஸ்கஃபோல்டிங் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ண வேண்டியது சேஃப்டி இன்ஜினியரோட டியூட்டி. சேஃப்டி இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஒரு பெரிய சைட்னா சேஃப்டி இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. சாதாரண சைட்டில் சைட் இன்ஜினியரே இந்த வேலைகள்லாம் செய்யணும். ஓகே, செகண்ட். அது போக சேஃப்டி மெட்டீரியல்ஸ், ஹெல்மெட்ஸ், சைட் ஹெல்மெட் ஒரு 20 அடி வயர்லேருந்து ஒரு செங்கல் ட்ராப் ஆச்சுனாவே போதும், ஒருத்தனுக்கு தலையில் விழுந்துச்சுன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால ஹெல்மெட் சைட்டில் கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். சேஃப்டி ஷூஸ் கம்பல்சரி வேணும். க்ளவுஸ், சேஃப்டி பெல்ட்டு, இன்கேஸ் ஸ்கஃபோல்டிங்கில் மேலே நிற்கிறவங்க எல்லாமே சேஃப்டி பெல்ட் ஹிப்பில் போட்டிருக்கணும். இது எல்லாமே கண்டிப்பாக வேணும். ஹைட் அதிகமாக இருக்குன்னா சுற்றி சைட்டில் நெட் அடிச்சிருக்கணும். இது எல்லாமே சேஃப்டி மெஷர்ஸ். ஒர்க்கிங் ஹவர்ஸ் மெயினான விஷயம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அவங்க வேலை பார்ப்பாங்க? 8 ஹவர்ஸ். ஒரு லேபர் நீங்கள் 8 ஹவர்ஸுக்கு மேலே என்கேஜ் பண்ணிங்கன்னா அவருக்கு ஓவர் டைம் கம்பல்சரியாக நீங்கள் கொடுக்கணும். ஓவர் டைம் கொடுக்காம 8 ஹவர்ஸுக்கு மேலே நீங்கள் வேலை வாங்கினீங்கன்னா அது இட்ஸ் அஃபென்ஸ். ஒரு நாள் லீவ் கம்பல்சரியாக கொடுக்கணும். வாரத்திற்கு ஒரு நாள் லீவ் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நிறையா விஷயங்கள் நம்ம இப்போ தான் கிராப் பண்ணிக்கிட்டு வரோம். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது தெரியாது. மினிமம் வேஜஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன, அந்த ஸ்டேட்டில் மினிமம் வேஜஸ்
இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த வேஜஸை வந்து லேபர்ஸ்க்கு கம்பல்சரியாக ப்ரொவைட் பண்ணணும். எப்போ சம்பளம் கொடுக்க போகிறோம், டெய்லி சம்பளம் கொடுக்குறோமா, மாத சம்பளம் கொடுக்குறோமா அப்படின்றத சைட்டில் டிஸ்பிளே வச்சுருக்கணும். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் கரெக்டாக சம்பளம் கொடுக்கணும். ஓகே, இது போக என்னென்ன அதர் ஆக்ட்ஸ், பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட், கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட், எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட், எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு இருக்குது. அதை பூராமே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். சட்டங்களை பின்பற்றல எனக்கு தெரியாது சார், எனக்கு இந்த மாதிரிலாம் சட்டம் இருக்கிறதே தெரியாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இன்கேஸ் நீங்கள் சட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா பெனால்ட்டி ப்ளஸ் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணப்படும். இதுதான் வந்து லேபர் சட்டங்கள் சொல்லப்படுறது. எந்த ஒரு சட்டம் அரசாங்கம் கொண்டு வந்தாலும் அதை நம்ம முழுக்க ஃபாலோ பண்ணி அதில் உள்ள நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கு அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாரோட கடமை. அதனால் கரெக்டாக லேபர் சட்டங்களை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் செய்யணும் அப்படின்னு அனைவரையும் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.